எல்லாம் எழுதிட்டோம். கிராசரி எவ்வளவு? மாசம் பல சரக்கு ஜாமான் எவ்வளவு வாங்கணும் தெரியலையே. சரண்யா, என்னப்பா? நீ அந்த பல சரக்கு ஜாமான் வாங்கின சிட்டை வச்சிருக்கேல? வச்சிருக்கேன். அதை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வா. எதுக்கு? கொண்டு வா, கணக்கு பார்க்கணும். சொல்லி சமாளிப்போம். இதுல எதுக்கு கணக்கு பார்க்க போறீங்க? குடுறி. சும்மா பண்ணுங்க. என்னது 8096 ரூபாயா? இப்படி என்னென்ன வாங்கினா இவ? லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்கு. சரண்யா, என்னப்பா? நீ ஒரு நிமிஷம் வா. வரேன். சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? ஏன்பா, உங்களுக்கு தெரியாதா? சொல்லுப்பா. 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி வரையும் இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருந்து வந்தேன். ஆமா. எனக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லா சேர்த்து அதிகபட்சம் 1500 ரூபாய் செலவு வந்துச்சு. ஓகே. இப்ப எப்படி 8000 ரூபாய் வருது? சார், கணக்கு கேக்குறீங்களா? கணக்கு சொல்லணும்ல கணக்கு. அப்படிங்களா? நான் சொல்லிடுறேன். அந்த லிஸ்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. பண்ணிதான் இருக்கு, சொல்லு. அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு வெயிட் பண்ணுங்க. படிச்சு பாத்துட்டேன். இது மேல என்ன படிக்கிறது? படிங்க. உளுந்து, கடுகு, மல்லி, பாதாம், பிஸ்தா, அக்ரோட். அந்த என்ன சொன்னீங்க? அந்த பாதாம்னு ஒண்ணு சொல்றீங்கன்னு. ஆமா. அது டெய்லி காலையில எந்திரிச்சோனே, ஏண்டி பாதாம் ஊற வச்சுட்டியாடி அப்படின்னு கேட்டது யாரு? அது நான் தான். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? பிஸ்தா, போட்டு. அந்த மாதிரி ஐட்டமும் காலையில எந்திரிச்சோனே ஊற வச்சுட்டியான்னு கேக்குறது யாரு? சாப்பிடுறது யாரு? இதெல்லாம் போட்டனால உனக்கு கூடிருச்சா? இது என்ன? பாதாம் என்ன வெறும் 600 ரூபா, பிஸ்தா வெறும் 800 ரூபா போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு உனக்கு ரேட்டு கூடிருச்சு. ஓகே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? அப்போ சாப்பிடல. ஏன்? தேவைப்படல, சாப்பிடல. சரி, அத கூட விடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்துச்சுன்னா வகை வகையா நாக்குக்கு ருசியா கேக்குறீங்களே நான்வெஜ், அதுக்கான பொருள் எல்லாம் யார் வாங்குவா? எப்படி தானா வந்து குழம்புல வந்து எல்லாமே போட்டுருமா? அதுக்கான ஜாமான் வாங்க வேணாமா? அப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல வர, அப்படிதானே? சரிப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சிக்கன் வாங்கி எப்படி சாப்பிடுவீங்க? நான் சமைச்சேன்னா என்ன, எனக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி நானே சமைச்சுக்குவேன். என்ன சமைப்பீங்க? நான் என்ன பெரட்டி போட்டு ஏதாவது குழம்பு வச்சுக்குவேன். ஆனா இப்ப என்னன்னா கேக்குறீங்க? சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, இதுல சிக்கன் லெக் பீஸ் வேற. அப்புறம் சத்தா இருக்கணும்ல. சத்தா இருக்கணும்னா அவள் லிஸ்ட் வரத்தான் செய்யும், அவ்வளவு அமௌண்ட் ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் கூட விடுங்க, உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் ஏதோ பாத்துக்கிட்டேன். ஆனா நீங்க முத ஒண்ணு சொன்னீங்களே, இந்த லிஸ்ட் 2 பேருக்கான லிஸ்ட்ன்ட்டு. இது 2 பேருக்கான லிஸ்ட் கிடையாது, 3 பேருக்கான லிஸ்ட். பிச்சு போடுவேன். அடி கள்ளி, பாதாம் பிஸ்தா வேலை பார்த்துருச்சா? யார் அந்த 3வது ஆளு? நான் ஒண்ணு இதுக்கு சொல்லல. உங்க அம்மா இருக்காங்களே, உங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை நாள் உங்களை பார்க்க வருவாங்க? என்ன, மாசத்துக்கு 1 நாள் வந்துட்டு போவாங்க. இப்ப மாசத்துக்கு 2 நாள் வராங்க. 2 நாளுக்கு ஒருக்கா வராங்க. சரி, எத்தனை நாள் தங்குறாங்க? என்ன, ஒரு வாரம் தங்கிட்டு போவாங்க. தங்கிட்டு போறாங்கல்ல. சரி விடு, கணக்கெல்லாம் சொல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நீங்க கணக்குன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப நான் பதில் சொல்லலாம் நல்லா இருக்காது. நீங்க என்ன கணக்குனாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல பரவாயில்லப்பா, டேலி பண்ணிக்கிறேன், கிளம்புப்பா. இல்ல நீங்க கேளுங்க, பரவாயில்ல. நீ அப்படி வரையா? சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. இவ்வளவு சொல்றியே, உங்க அம்மா அப்பா எத்தனை நாள் வந்துட்டு போறாங்க? அம்மா அவரை மாட்டிடலான்னு பார்த்தா நம்ம மாட்டி விட்டாரே. அது எதுக்குப்பா? கணக்கு டேலி ஆயிடுச்சுன்னா ஓகே, விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். இல்லப்பா, நான் வெயிட் பண்றேன், நீ சொல்லு. நீங்க வெயிட் பண்ணுவீங்க? நான் பால் அடுப்புல வச்சு மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த கணக்கை எப்படி டேலி பண்றது? எல்லாத்துக்கும் நம்ம குருஜி இருக்காரு, காப்பாத்துவாரு. மக்களே, என்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு மக்களே. உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதை நீங்கள் எனக்கு மெசேஜில் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் கேட்டிங்கன்னா போதும் மக்களே. உங்களுக்கு அந்த பணம் உடனே வந்து சேரும். நீங்கள் அதுக்காண்டி செய்ய வேண்டியது, என்னோட அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். என் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உடனே உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. என்னோட மெசேஜ் பாக்ஸில் உங்களோட தேவைகளை நீங்கள் மெசேஜாக அனுப்பலாம் மக்களே.
இவ்வளவு ஹெல்ப் பண்ற மக்கள் இருக்கையில நான் ஏன்டா கவலைப்படணும்? எனக்கு தேவையான ஹெல்ப்பை நம்மளும் போட்டு விடுவோம். சார், ஒரு 8000 ரூபா பட்ஜெட்ல இடிக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆப்பாடா, காசு வந்துடும், பாத்துக்கலாம். A few moments later. காசு வரல. 3 days later. 2000 years later. வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்த வருஷம் பில்லு வந்துருச்சு. என்னது, அடுத்த வருஷத்து பில்லே வந்துருச்சா? அட போடா. வாழ்க்கையில பட்ஜெட் போட்டு வாழ்றது எப்பவுமே தப்பு கிடையாது. ஆனா அந்த பட்ஜெட் உங்க கையை மீறி போகும்போது அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பணத்தை 2 மடங்கு ஆக்கலாம், 3 மடங்கு ஆக்கலாம்னு சொல்லிட்டு தெரியாத ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற பணத்தையும் இழந்துடுறாங்க. அதனால உங்க கையில இருக்கிற பணத்துக்குள்ள பட்ஜெட் போட்டு வாழ்றதுக்கு பழகுங்க. கைக்கு வராத பணத்தை எண்ணி ஏதாவது ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறாதீங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன்.